வணக்கம். அரசியல் கட்சிகள் இவ்வளோ நாளா மாநாடுகள், இந்த பூத் கமிட்டி வேலை, இந்த கட்சியை கிராஸ் ரூட்ல பலப்படுத்துவது, கட்சியினுடைய பிரச்சாரங்கள் இப்படியெல்லாம் ஸ்ட்ராட்டஜி பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா வருங்காலத்துல இந்த ஸ்ட்ராட்டஜி அப்படியே மாறப்போகுது. இன்ஃப்ளூயன்சர்ஸ், சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸ், இன்னும் சொல்ல போனா சோஷியல் மீடியால டிஜிட்டல் கேம்பெயினிங் என்று இந்த புதிய பரிமாணத்திற்கு அரசியல் உலகம் தயாராயிட்டு இருக்கு. இது நம்மளுடைய கண் முன்னாடி இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்துகிட்டு இருக்கு. பட் ஆர் வி ப்ரிப்பேர்ட் ஃபார் திஸ் என்பதுதான் மிகப்பெரிய கேள்வி. நமக்கு எதிர்த்தரப்பில் இருக்கக்கூடிய திமுக அவங்களுடைய தேர்தல் பிரச்சார வியூகங்களை இந்த இன்ஸ்டாகிராம் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் மூலமாக, யூடியூப் இன்ஃப்ளூயன்சர்ஸ் மூலமாக தொடங்கிட்டாங்க. இத்தனைக்கும் இந்த கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் யாருமே அரசியல் ரீதியான கண்டென்ட் போடக்கூடியவர்கள் கிடையாது. நேத்து வரைக்கும் பாத்தீங்கன்னா பியூட்டி டிப்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கேன், நான் வந்து டிராவல் விளாக் பண்றேன், ஃபுட் விளாக் பண்றேன், மூவி ரிவ்யூ பண்றேன் என்று சுத்திட்டு இருக்கவங்க எல்லாம் கூப்பிட்டு நீங்க திமுகவுடைய கரூர் மாநாட்டை பத்தி பேசுங்க, நீங்க திமுகவுடைய கொள்கை பிரச்சார பீரங்கியாக மாறுங்க என்று காசு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. சமீபத்துல கரூர்ல நடந்த முப்பெரும் விழாவில் என்ன நடந்துச்சு என்று பார்த்தோம். அந்த கூட்டம் எப்படி இருந்தது, அந்த கூட்டத்தினுடைய குவாலிட்டி எப்படி இருந்தது, அந்த பேச்சாளர்களுடைய தரம் எப்படி இருந்தது, அந்த பேச்சாளர்கள் பேசும்போது கூட்டம் கலைந்ததா இல்லையா என்று எல்லாமே நம்ம ஆதாரப்பூர்வமாக பார்த்திருக்கோம். ஆனா இந்த நியூட்ரலா அரசியல் சார்பு இல்லாம வெறும் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் ஸ்க்ரோல் பண்ணிட்டு மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு பெரும் கூட்டம் அவங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர்ஸ்க்கு பணம் கொடுத்து ஒரே மாதிரியான ஸ்கிரிப்டை எவ்வளவு பேரை பேச வச்சிருக்காங்க, நீங்களே பாருங்களேன். நம்ம கரூர்ல தரமான சம்பவம் நடந்திருக்கு. என்னன்னு கேக்குறீங்களா? 1 லட்சம் சேர் போட்டோம், கிரவுண்டுக்கு வெளியே 1.5 லட்சம் பேரு தமிழ்நாட்டை தலைமுடிய விட மாட்டோம்னு சபதம் எடுத்திருக்காங்க. இப்படி ஒரு மாநாடு நான் பார்த்ததே இல்ல. கரூர்ல ஒரு தரமான சம்பவம் நடந்திருக்கு. என்னன்னு கேக்குறீங்க? 1 லட்சம் சேர் போட்டோம், இடமே இல்லாம 1.5 லட்சம் பேர் வெளியே நின்று தமிழ்நாடு தலைமுடி. கரூர்ல ஒரு பயங்கரமான சம்பவம் நடந்திருக்கு. என்னன்னு கேக்குறீங்களா? தமிழ்நாடு எப்பவுமே அடக்குமொழிக்கு எதிராக தான் இருக்கும். தமிழ் மண்ணுக்கும் மொழிக்கும் ஏதாச்சும் பிரச்சனை. கரூர்லயே தரமான சம்பவம் நடந்திருக்கு. என்னன்னு கேக்குறீங்களா? 1 லட்சம் பேருக்கு சேர் போட்டு இடம் இல்லாம 1.5 லட்சம் பேர் ஒன்னா கூடி கிரவுண்ட் மக்களுக்கான இயக்கம் என்ன தெரியுமா? ஐயோ, இப்படி ஒரு விழாவா? நானே ஆடி போயிட்டேங்க. கரூர் மாவட்டத்துல திமுகவோட விழா பார்த்தா வேற லெவல்ல பண்ணிட்டாங்க. விழா தொடங்குறதுக்கு முன்னாடி இருந்தே மக்கள் புட்டுல இருந்து கிளம்பின ஈசல் மாதிரி கூட்டம் கூட்டம் வந்து கலந்துட்டாங்க. முதலமைச்சர் விழா வளாகத்துக்குள்ள வரும்போது மக்கள் கரூர்ல ஒரு தரமான சம்பவம் நடந்திருக்கு. அது என்னன்னு கேக்குறீங்க? 1 லட்சம் சேர் போட்டு கூட மக்களுக்கு நிக்க கூட இடம் இல்லாம 1.5 லட்சம் பேர் வெளியே வெயிட் பண்ணி ஐயோ, இப்படி ஒரு விழாவா? நான் ஆடி போயிட்டேங்க. நம்ம கரூர் மாவட்டத்துல டிஎம்கே முப்பெரும் விழா வேற லெவல் பண்ணிருக்காங்க. விழா தொடங்குறதுக்கு முன்னாடியே அவ்வளவு மக்கள் கூட்டமா கலந்துருக்காங்க. நம்ம முதலமைச்சர் விழா வளாகத்துக்குள்ள வந்து மிகப்பெரிய சம்பவம் நடந்திருக்கு. அந்த 1 லட்சம் சேர் போட்டு இடம் பார்த்தாங்க 1 லட்சம் பேர் மக்கள் வந்து கிரவுண்டுக்கு வெளியே தமிழ்நாடு எப்பவுமே அடக்குமுறைக்கு எதிராக. கரூர்ல ஒரு பயங்கரமான ஒரு சம்பவம் நடந்திருக்குங்க. 1 லட்சம் சேர் போட்டோம், 1.5 லட்சத்துக்கு மேற்பட்டவங்க கிரவுண்டுக்கு வெளியே நம்ம தமிழ்நாட்டை தலகுனி. கரூர்ல ஒரு தரமான சம்பவம் நடந்திருக்கு. என்னன்னு கேக்குறீங்களா? 1 லட்சம் சேர் போட்டு இடம் இல்லாம கிரவுண்டுக்கு வெளியே 1.5 லட்சம் பேர் ஒன்னா கூடி தமிழ்நாடு 75 ஆண்டுகளா பாரம்பரியம் கொண்ட என்ன கூட்டம். சரி, ஏதோ சினிமா செலிபிரிட்டி தான் வந்திருப்பாங்க போல, கூட்டமா இருக்கு. சரி, எல்லாரும் செல்ஃபி எடுத்து முடிஞ்சது, கூட்டம் கலைஞ்சதோ, யார் அந்த செலிபிரிட்டி போய் பார்க்கலாம் சொல்லிட்டு கரூர் ரோட்ல வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. வெயிட்டிங்ல வெளியாகிற மாதிரி அவ்வளவு மக்கள் கூட்டம். சரி, அந்த ரோட்ல அந்த மக்கள் கூட்டத்தை பார்த்து நானும் முட்டி போய் அந்த கூட்டத்துக்குள்ள எப்படியோ போயிட்டேன். நாங்க போய் பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது என்ன செலிபிரிட்டி வேற யாருமே இல்ல, நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர். அந்த கூட்டம் இருக்கிறது பாத்தீங்கன்னா திமுக முப்பெரும் விழாவுக்கு தான் அவ்வளவு பேர். நம்ம தமிழ்நாடு எப்போ கரூர்ல ஒரு தரமான சம்பவம் வந்து நடந்திருக்கு. என்னன்னு கேக்குறீங்க? 1 லட்சம் பேர் உட்கார சேர் போட்டு இடம் நம்ம கிரவுண்டுக்கு வெளியில 1.5 லட்சம் பேர் ஒண்ணு சேர்ந்து தமிழ்நாட்டு மக்களுக்கான இயக்கம் ஒரு விழாவான்ற மாதிரி ஆடி போயிட்டாங்க. கரூர்ல வந்து இயற்கை ஒரு முப்பெரும் விழா நடந்தது. வேற லெவல்ல பண்ணிருந்தாங்க. அந்த விழா வந்து ஆரம்பிக்கிற முன்னாடி மக்கள் வந்து புத்துக்குள்ள இருந்து கிளம்பின ஈசல் மாதிரி சரியான கூட்டம். அதுவும் இல்லாம ரீசெண்டா கரூர்ல தரமான சம்பவம் நடந்தது. என்ன கேக்குறீங்களா? 1 லட்சம் பேருக்கு சேர் போட்டு கிரவுண்டுக்கு வெளியே 1.5 லட்சம் பேர் நின்று தமிழ்நாட்டு மாநில தலைமுடி விட மாட்டோம். தமிழ்நாடு எப்பவுமே அடக்குமுறைக்கு எதிராக தான் இருக்கும். தமிழ்நாடு எப்பவுமே அடக்குமுறைக்கு எதிராக தான் இருக்கும். நம்ம தமிழ்நாடு எப்பவுமே அடக்குமுறைக்கு எதிராக தான் இருக்கும். கரூர்ல திமுகவோட முப்பெரும் விழா வந்து நேற்று நடந்திருக்கு. இந்த பிரம்மாண்டமான விழால முதலமைச்சர் வந்து பயங்கரமா அனல் பறக்க பேசியிருக்காரு. இடிமுழங்க முதலமைச்சர். கரூர்ல ஒரு பயங்கரமான சம்பவம் நடந்திருக்குங்க. 1 லட்சம் சேர் போட்டோம், இடம் இல்லாம 1.5 லட்சம் பேர் கிரவுண்டுக்கு வெளியே நம்ம தமிழ்நாட்டை தலைக்குடி. மக்களே, நம்ம கரூர்ல ஒரு தரமான சம்பவம் நடந்திருக்கு. என்னதான் கேக்குறீங்க? 1 லட்சம் சேர் போட்டு கிரவுண்டுக்கு வெளியே 1.5 லட்சம் பேர் ஒன்னா கூடி தமிழ்நாட்டையே தலைவலி. மக்களுக்கான இயக்கம் என்னன்னு தெரியும். கரூர்ல ஒரு தரமான சம்பவம் நடந்திருக்கு. அது என்னன்னு கேக்குறீங்க? 1 லட்சம் சேர் போட்டு இடமே இல்லாம கிரவுண்டுக்கு வெளியே தமிழ்நாடு எப்பவுமே அடக்குமுறைக்கு எதிராக தான் இருக்கும். தமிழ் ஒரு தரமான சம்பவம் நடந்திருக்குங்க. என்னன்னு கேக்குறீங்களா? நம்ம கரூர்ல நடந்த முப்பெரும் விழாவில் தாங்க 1 லட்சம் பேருக்கு சேர் போட்டோம், இடம் பத்தாம கிரவுண்டுக்கு வெளியில 1.5 லட்சம் பேர் கூடி இருக்காங்க. அதுதான் என்ன கூட்டம்? நான் கூட சினிமா செலிபிரிட்டி தான் வந்துட்டாங்களோ நினைச்சு செல்ஃபி எடுக்கலாம். மக்களுக்கான இயக்கம் தெரியுமா? பயங்கரமான சம்பவம் இருக்கு. அது என்னன்னு கேக்குறீங்க? 1 லட்சம் சேர் போட்டு இடமே இல்லாம 1.5 லட்சம் பேர் எல்லாரும் வெளியே. கரூர்ல நேற்று திமுகவோட முப்பெரும் விழா நடந்திருக்கு. பிரம்மாண்டமான இந்த கூட்டத்தை நம்ம முதலமைச்சரோட கூட்டக்கூடிய மழை. தமிழ்நாடு எப்பவுமே அடக்குமுறைக்கு எதிராக தான் இருக்கும். தமிழ்நாடு எப்பவுமே அடக்குமுறைக்கு எதிராக தான் இருக்கும். நம்ம கரூர்ல பயங்கரமான ஒரு சம்பவம் நடந்திருக்கு. 1 லட்சம் சேர் போட்டு இடம் பத்தாம கிரவுண்டுக்கு வெளியில 1.5 லட்சம் பேர் நம்ம தமிழ்நாட்டை. ஐயோ, இப்படி ஒரு விழாவா? நான் ஆடி போயிட்டாங்க. நம்ம கரூர் மாவட்டத்துல டிஎம்கேவோட முப்பெரும் விழாவை வேற லெவல்ல பண்ணிருந்தாங்க. கரூர்ல ஒரு தரமான சம்பவம் நடந்திருக்கு. என்னன்னு கேக்குறீங்களா?
1 லட்சம் சேர் போட்டும் கிரவுண்டுக்கு வெளியே இடம் இல்லாம 1.5 லட்சம் பேர். பாத்தீங்களா, இது ஒரு பக்கா டூல் கிட். திமுக அவங்க ஒரு மிகப்பெரிய விழாவை முப்பெரும் விழா என்ற பெயர்ல கரூர்ல ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று நினைக்கும் போது அது கூடவே மார்க்கெட்டிங்கும் சேர்த்து யோசிக்கிறாங்க. நம்ம நடத்துறோம், முப்பெரும் விழா கிராண்டா நடத்துறோம், ஆனா அது மக்கள் மத்தியில இந்த கோடிக்கணக்கான பாப்புலேஷன் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டு மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறதுக்கு சிறந்த ஆப்ஷன் என்று அவங்க தேர்ந்தெடுக்கிறது இப்போதைய வாக்காளர்களை போக்கஸ் பண்றதை விட தாண்டி நாளைய தலைமுறை, நாளைய வாக்காளர்கள் அவங்களையும் ஃபோக்கஸ் பண்ணி இந்த நியூட்ரல் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ்க்கு காசு கொடுத்து, இதை நான் காசு கொடுத்தாங்கன்னு சொன்னா உங்களுக்கு எப்படி தெரியும்னு கேட்டிருப்பீங்க. ஒன் ஆஃப் த கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் இது மாதிரி முப்பெரும் விழாவுக்கு ஆதரவாக வீடியோ போட்டு அவங்களுடைய ஃபாலோவர்ஸ், அந்த கிரியேட்டருடைய ஃபாலோவர்ஸ் இருப்பாங்கல்ல, அவங்கெல்லாம் ஒவ்வொருத்தரும் அன்ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க. உடனே சாரி நான் தெரியாம பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிருங்க, எனக்கு காசு கொடுத்து அந்த ஈவெண்ட்டை பத்தி பேச சொன்னாங்க, அதனால நான் பேசினேன், நீங்களாம் அன்ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னு தெரிஞ்சோடனே நான் இனிமேல் அதை பத்தி பேச மாட்டேன், அரசியல் ரீதியான கருத்துக்களால நான் ஃபாலோவர்ஸை லூஸ் பண்ண விரும்பல என்று அவரே ஒத்துக்கிறாரு. இப்போ நான் டிஎம்கேக்காக ஒரு வீடியோ போட்டிருந்தேன், கரூர்ல நடந்த ஒரு முப்பெரும் விழாக்காக ஒரு வீடியோ போட்டிருந்தேன். போட்டோன்னா கீழே நிறைய என்னோட ஃபாலோவர்ஸ் டிவிகே அப்படின்லாம் கமெண்ட் பண்ணாங்க. ஆக்சுவலாக இந்த அந்த கரூர்ல நடந்த விஷயத்தை ரீச் பண்ணணுன்றதுக்காக அவங்க எனக்கு பே பண்ணாங்க, அதனால தான் அந்த வீடியோ போட்டேன். நம்ம ஃபாலோவர்ஸ்க்குலாம் அது கனெக்ட் ஆகிற போல நிறைய பேர் அன்ஃபாலோ பண்றேன் அப்படின்னு கமெண்ட் போட்டுருந்தாங்க. இப்பவே பாத்தீங்கன்னா திமுக எதிர்கால நரேட்டிவ் வாருக்கு தயாராயிட்டாங்க. எப்படி சரியாக காய் நகர்த்துவது என்று அவர்களுக்கு தெரிஞ்சிருக்கு. ஆனா அகைன் நான் தான் கேட்கிறேன், ஆர் வி ப்ரிப்பேர்ட் ஃபார் திஸ்? நாம் பேரல் உலகத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கோமா, இல்லைன்னா இந்த உலகத்தில் என்ன நடந்துட்டு இருக்கு என்பதை நாம் அறிந்திருக்கோமா என்பதை நமக்குள்ளேயே ஒரு கொஸ்டின் நம்ம கேட்டுக்கணும். மத்திய அரசாங்கம் செய்யக்கூடிய எண்ணற்ற நலத்திட்டங்களுக்கு எப்படி மார்க்கெட்டிங் செய்வது என்று நமக்கு தெரியவில்லை, அது உண்மை. இன்று வரை கடைக்கோடி மக்களுக்கு அது சென்று சேரவில்லை. அதனால திமுகவிடமிருந்து பாடம் கற்க வேண்டும் என்று சொல்லவில்லை, ஆனா மார்க்கெட்டிங் எப்படி செய்யணும் என்பதை நாம் கற்க வேண்டும், நிச்சயமாக கற்க வேண்டும். இந்த பேக்கேஜிங், இந்த லேபிளிங், இதெல்லாம் வருங்காலத்துல முக்கியமாக பேசப்படும். அதுதான் மக்களை ரொம்ப வெகுவாக கவர்ந்து இழுக்கும். திமுக மாதிரி இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸை விலைக்கு வாங்குவது எல்லாம் இருக்கட்டும், அதெல்லாம் பண்ண முடியுமா முடியாதா என்று உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். ஸோ நம்ம செய்ய வேண்டியது எல்லாமே இங்கு ஒவ்வொருவரும் ஒரு ஊடகமாக மாற வேண்டும். இங்கே எல்லாருக்கிட்டையுமே ஸ்மார்ட் ஃபோன் இருக்கு. ஸோ யாரெல்லாம் தேசியவாத கருத்துக்களை பரப்ப விரும்புகிறீர்களோ அனைவருமே ஒரு ஊடகமாக மாற வேண்டும். ஒரு ஸ்மார்ட் ஃபோன் இருக்கக்கூடிய எல்லாருமே ஒரு ஊடகத்தை ஆரம்பிக்கலாம். சோஷியல் மீடியாவில் உங்களுக்கான ஒரு பேஜ் ஆரம்பிங்க, உங்களுடைய கருத்துக்களை தொடர்ச்சியாக தெரிவிச்சுக்கிட்டே வாங்க. ரீச் இருக்கு இல்லை என்று கவலையே படாம நம்மளுடைய கடமை கண்டென்ட் போடுவது என்று கண்டென்ட் போட்டுக்கிட்டே இருங்க. ஏன்னா வருங்காலத்தில் நடக்கக்கூடிய இந்த நரேட்டிவ் பேட்டில் நாம் அனைவரும் சேர்ந்தால் மட்டும்தான், அனைத்து தேசியவாதிகளும் ஒன்றாக சேர்ந்தால் மட்டும்தான் இதை முறியடிக்க முடியும். மிகப்பெரிய நரேட்டிவ் வார்ஃபேர் இப்போவே ஆரம்பிச்சிருச்சு, வருங்காலத்தில் இல்லை ஆல்ரெடி ஆரம்பிச்சிருச்சு. இதை நம்ம கவுண்டர் பண்ணி ஆக வேண்டும். அவங்கள மாதிரி இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர்ஸை வாடகைக்கு வாங்கி காசு கொடுத்து அவ்வளோலாம் பண்ண வேணாம். அது பண்ண முடியுமா முடியாதா என்று உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். அதனால நாம் என்ன செய்ய போகிறோம், இதை கவுண்டர் பண்ணுறதுக்கு நாம் என்ன செய்ய போகிறோம் என்பது ஒரு மிகப்பெரிய கேள்வியாக உங்களுடைய பெஸ்ட் ஜட்மெண்ட்டுக்கே விட்டுறேன். வணக்கம், வந்தே மாத்திரம். பேசு தமிழா பேசு சேனலுக்கு ஆதரவு தந்து கொண்டிருக்கக்கூடிய பார்வையாளர்களுக்கு வணக்கம். அரசியல் ஆன்மீகம்னு மட்டும் இல்லாம இப்போ ஹெல்த்லயும் நம்ம வந்தாச்சு. ஹெல்த் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கும், ஹெல்த் டிப்ஸுக்கும், ஹெல்த் கேருக்கும், இல்ல ஹெல்த் பத்தி ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஹெல்த் குரு சேனல் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். பேசு தமிழா பேசு சேனலுக்கு கொடுக்கக்கூடிய இதே சப்போர்ட்டை ஹெல்த் குரு யூடியூப் சேனலுக்கும் கொடுத்து அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணும்படி கேட்டுக்கிறோம். நம்ம ஹெல்த் குரு சேனலோட லிங்கை டிஸ்கிரிப்ஷன்ல தரோம், மறக்காம செக் பண்ணி பாருங்க.